உங்க அக்காவுக்கு என்னதான் கோவம் உங்க மேல? அக்காங்கும்போது இன்னொரு அம்மா மாதிரி இல்லையா? எப்படி அவங்க இவ்வளோ எதிர்நிலைக்கு போறாங்க? மதவாத சிந்தனை தானே. அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த எப்ப இந்த சிந்தனை மேல உச்சம். இதுக்கு அப்புறம் தான் வந்து என்னை வெளியேத்துறாங்க. அதாவது வெளியேத்துறதுன்னா, இப்ப நீங்க சொல்றீங்களே பெரிய வீடு, பங்கு வீடு அத மட்டும் அதிலிருந்து மட்டும் கிடையாது. எங்க அப்பாவுடைய வீடு இருக்குல்ல மதுரையில, அதைக்குள்ளாரயே வரக்கூடாதுன்னு சொல்லி அத விட்டு வெளியேத்துனாங்க. அதற்கு பிறகு எங்களுடைய கடை. நானும் எங்க தகப்பனார் வந்து 82ல அந்த கடைய ஆரம்பிச்சாங்க. கடையில நானும் தான் உட்கார்றேன், வசூலுக்கு போறேன், கொள்றேன். அந்த வியாபாரத்தில முழுமையா நானும் பங்கெடுத்து நடத்துறேன். அத விட்டு என்னைய வெளியேத்திட்டாங்க. ஸ்ரீலங்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம். நெறைய கண்டெய்னர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணோம். அப்போ அப்பாவும் நானும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இத பார்த்து தானே கஸ்டமர் ஆர்டர் குடுப்பான். எத்தன வருஷ கடைன்னு பார்ப்பாங்கல்ல. ஆமா. ஸோ என் கடைக்கு கூட்டிட்டு வந்தேன். அந்த கஸ்டமர கடைக்கு கூட்டிட்டு வந்தேன். எங்க அப்பாவோட உட்கார்ந்து பேசினாங்க. அவர் சந்தோஷமா எனக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணாரு. இந்த பேஸ்ல தான் நானும் அப்பாவும் சேர்ந்து நெறைய பிசினஸ் பண்ணோம். இதுல இப்பல்லாம் உங்க அக்கா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அக்கா அப்ப பத்திரிக்கையில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்க தகப்பனார் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா, ஹெல்த்தியா இருந்த வரைக்கும் என்னுடைய சகோதரி பெரிய அளவுல எதுவும் செய்ய முடியல. எங்க அப்பா சொல்லிருவாங்க, "அப்பா நீனும் பிறந்தவ தான், அவனும் பிறந்தவன் தான்" அப்படின்ட்டு போயிருவாங்க. வீட்டுக்குள்ள நடக்கிற விழாக்களுக்கு கூப்பிட்டுக்குருவாங்க. அதுல போவேன், வருவேன். என் பிள்ளைகள் பூரா போய் எங்க வீட்ல இருப்பாங்க. இப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து எங்க அக்காவுக்கு இந்த சிந்தனை, இந்துத்துவ நண்பர்களோட அதிகமான ஒரு தொடர்பு ஏற்பட்டு, சிந்தனைகள் மாறுறப்ப தான் முஸ்லீமுக்கு எதிர்ப்பு அந்த வன்மம்ன்றது அதுக்கப்புறம் தான் உருவானுச்சு. அந்த வன்மம் உருவானது, அதிகமா உருவானது அதுக்கப்புறம் தான். முதல்ல வேணா கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கலாம். அத வந்து நல்லா டெவலப் பண்ணதுக்கப்புறம் தான் வீட்ட விட்டு வெளியாக்குனாங்க. அந்த கடைய விட்டு என்னைய வெளியாக்கிட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம்